உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி தாவேகாவுடைய அமைச்சரவையில பங்கு பெற்றிருக்குது. இது மூலியமா என்ன தெரியுதுன்னா, சந்தர்ப்பவாத அரசியல் காலம் கட்டாயம் அடையாளப்படுத்தும் அப்படிங்கிறது தெரியுது. கொஞ்சம் இந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. தம்பி சீமானும் தம்பி விஜயும் இன்றைக்கு RSS பெற்றெடுத்த பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. பாஜகவின் பிள்ளைகள் என்பது அம்பலமாகிவிட்டது. அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. இதுவரைக்கும் விடுதலை சிறுத்தைகள் செய்த அரசியல் சந்தர்ப்பவாத அரசியல் அப்படின்னு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. தம்பி சீமானும் தம்பி விஜயும் RSS பெற்று போட்ட பிள்ளைகள்னு சொல்லிட்டு இன்னைக்கு RSS பெற்று போட்ட பிள்ளை கூட போயிட்டு அமைச்சர் பதவிக்காக கூட்டணி சேர்ந்து அமைச்சர் பதவியை வாங்கியிருக்கீங்கல்ல, அந்த இடத்திலே உங்களுடைய சந்தர்ப்பவாத அரசியல் இன்னைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் ஆளூர் சாணவாசா இருக்கட்டும், வன்னியரசா இருக்கட்டும், விடுதலை சிறுத்தைகளுடைய கட்சியுடைய பொறுப்பாளர்களா இருக்கட்டும், நாம் தமிழ் கட்சியை பிஜேபியோட பிடிஎம், பிஜேபியோட அடிவருடி அப்படின்ட்டு எவ்வளவு விமர்சனங்கள் வச்சீங்களோ அது எல்லாம் சந்தர்ப்பவாத அரசியல் என்று இன்னைக்கு அம்பலப்படுத்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு இவர்களுடைய சந்தர்ப்பவாத அரசியலே சீமானன் தான் இந்த நிலத்தில் ஒரு தெளிவான அரசியல்வாதி அப்படிங்கறத காமிக்குது. காலமே பதில் சொல்லுது பாருங்க. சிந்திச்சு பாருங்க. இத்தனை நாட்களாக சீமானன் தமிழுக்காகவும் தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியம்னு பேசும்போதும் பிஜேபி உள்ள வந்துரும் இந்த விடுதலை சிறுத்தை கட்சிக்காரங்க எல்லாரும் பேசிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு இவர்கள் பேசியதையே மாற்றி சந்தர்ப்பவாதம் திமுகவையும் ஒதுக்கி விட்டுட்டு திமுகவையும் தூக்கி வீசிட்டு இன்னைக்கு சனாதனத்தை பாதுகாக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தவன் போய் RSS குழந்தைன்னு சொல்லிட்டு இருந்தவங்க கூட போய் கூட்டணி வச்சுட்டு இருக்காரு. அப்போ இந்த நிலத்தில் ஒரே ஒரு அரசியல்வாதி மட்டும்தான் தெளிவான சிந்தனையோடும் கொள்கையோடும் பயணிக்கிறது, அண்ணன் சீமான் மட்டும்தான். ஆரம்பத்திலிருந்து இன்று வரை எந்த இடத்திலும் தடம் மாறாமல் சென்றுட்டு இருக்கிறாரு. ஆனால் அவர் மீது பிஜேபியோட பிடிஎம், பிஜேபியுடைய சாயம் பூசுறது, அதையெல்லாம் ஒரு நாள் வெளுக்கும்ங்கிறதுக்கு இதுதான் சாட்சி. தமிழக அரசியலில் சந்தர்ப்பவாத அரசியல்வாதினா ஐயா திருமாவளவன், அவருடைய கட்சி விசிகாவும் தான். அது இன்னைக்கு திமுக காரங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எல்லா கட்சிக்காரங்களுக்கும் இன்னைக்கு தெரிஞ்சிருக்கும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் விஜய பிஜேபியுடைய கைகொலின்னு சொல்லிட்டு இருந்தவனுங்க இன்னைக்கு அமைச்சர் பதவிக்காக போய் விஜயோட கூட்டா சேர்ந்து இருக்கிறாங்க. இதுதான் சந்தர்ப்பவாத அரசியல். ஒருபோதும் உண்மையும் நேர்மையும் தோற்காது. ஒருபோதும் தமிழ் தேசியம் இந்த மண்ணில் வீழாது. நன்றி. நாம் தமிழர்.